என் பெயர் புஷ்பா கோமதி நாயகம். கூட்டாஞ்சாதம், இது திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சாதம். இதுக்கு தேவையான பொருள்கள்: வேக வைத்த தமிழ் காய்கறிகள், வாழைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், காராமணி, அரிசி 1 ஆழாக்கு, மாங்காய் துண்டுகள் 1 கப், வேக வைத்த துவரம்பருப்பு 1 கப், அரைக்கீரை 1 கப், முருங்கைக்கீரை 1 கப், சின்ன வெங்காயம் உரித்தது 1 கப், பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 1/2 கப், கருவேப்பிலையும் சேர்ந்தது, பொடித்த மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகமும் பூண்டும் மிக்சியில் பொடித்தது, கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் தாளிப்பதற்கு, வெங்காய வடகம் 5-6, நல்லெண்ணெய் தாளிப்பதற்கு, உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்களை பார்த்தோம். இனிமேல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. ஊற்றி சூடு பண்ணுவோம். இந்த வெங்காயத்தை இந்த அரிசியோடு போட்டோம்னா நல்ல மணமும் இதுவும் வரும். அரிசி பாதி வெந்த உடனே அரைக்கீரையும் முருங்கைக்கீரையும் அதில் சேர்க்கலாம். சாதம் பாதி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த 2 கீரையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்க்கலாம். இந்த கீரையை போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி கொடுக்கலாம். கிண்டி கொடுத்து மூடி வச்சோன்னா நல்லா வெந்துடும். கீரை மணம் இதெல்லாம் நல்லா சாதத்தோடு நல்லா சேரும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஊற்றினா ரொம்ப சீக்கிரம், ஏன்னா பருப்பு போடணும், புளி தண்ணி போடணும். அதனால் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சம் போடலாம். இந்த சாதத்துக்கு வேணுங்கிற அளவு காரம் போட்டால் போதும். காயில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சத்தூள், காரம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு வேணுங்கிற அளவு மாத்திரம் போட்டால் போதும். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போடலாம். நீங்கள் நிறைய காரம் சேர்க்குறவங்களுக்கு நிறைய காரம் போட்டுக்கலாம், குறைய காரம் சேர்க்குறவங்களுக்கு குறைய போட்டுக்கலாம். இப்போ வெந்திருக்கா பார்ப்போம். எல்லாம் பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் இருக்கிற பருப்பை போடலாம், சேர்த்துடலாம். வெந்த துவரம்பருப்பு இதோட, இல்லை இன்னும் உப்பு சேர்க்கலை, உப்பு சேர்க்கலாம். இதோட கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்க்கலாம். இல்லை முதல்ல காயை போட்டுட்டு, காயை முதல்ல கொஞ்சம் போல் காஞ்ச மிளகாத்தூள், நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், 2 உப்பு போட்டு இந்த காயை வேக வச்சுக்கணும். 3/4 வேக்காட்டு வெந்து எடுத்து வச்சோன்னா அந்த சாதமும் பாதி வெந்திருக்கு. அதோடு போட்டு நம்ம விரகணும்னா 2ம் நல்லா சேர்ந்து ஒன்றா வேகும். அதுக்கு உப்பு உரப்பு எல்லாம் இதுலேயே சேரும்.
இன்னும் உப்பு போடல, இப்போ உப்பு போடலாம். ஆளாளுக்கு வேணுங்கிற தேவையான அளவு உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா விறகி திருப்பியும் வேக வைங்க. நல்லா வேகட்டும். மாங்காவை இப்போ போட வேண்டாம். புளியை பார்த்துட்டு அப்புறம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி தண்ணி மாங்காய் போட்டுட்டு புளி தண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ அது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்திருக்கு. இனிமேல் நம்ம கொஞ்சம் புளியை போட்டலாம். கரைச்சி வச்ச புளி வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். இதோட இந்த மாங்காவையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் முதலே போட்டான்னா குழஞ்சி போயிடும். அதனால் மாங்காய் முதல்ல போடக்கூடாது. இது போட்டு நல்லா விறகி விட்டு இங்கே பயப்பட வேண்டாம். தண்ணியாக இருக்கிறதுனால அது வேக வேக நல்லா இறுகி வந்துடும். ஜீரகமும் பூண்டும் திரிச்சு வச்சது இது சேர்த்துக்கலாம். அதில் இதுதான் நல்ல மனம் கொடுக்கும். இவ்வளோ காய் போட்டு செய்கிறதுனால வாய்வெல்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த பூண்டு நல்ல வாசனை கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. ஆறி போனால் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். சூடாக இருந்தானா ஒரு டேஸ்ட்டு. செய்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கட்டி ஆகிற வரைக்கும் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். கடைசியில் தாளித்து போட்டால் போதும். இப்போ அது ஆயிடுச்சா பார்ப்போம். சாதம் நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் இது தாளித்து போட்டுற வேண்டிய வேலை தான். அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் வேணுங்கிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட இந்த சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கிறது கருவேப்பிலோட வச்சுருக்கேன். இது வெங்காய வடகம். இது திருநெல்வேலி ஸ்பெஷல். வெங்காய வடம் தாளிச்சு போட்டோம்னா நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்லோ ஃபயரில் இருந்தாலே போதும். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இப்பவுமே இந்த வெங்காய வடகம் போட்டான்னா கருகிரும். அதனால கொஞ்சம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது போட்டா போதும். இதுல எல்லா காயும் இருக்கு. வாழைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, பீன்ஸு, இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லா காயும் சேர்ந்து எல்லா 2 கீரையும் சேர்ந்துருக்கு. நல்ல ஹெல்த்தியான ஒரு சத்தான சாப்பாடு, முழு சாப்பாடு தான். இதுக்கு தொட்டுக்க வேற எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் ஒரு வத்தல் வடம் இருந்தாலே போதும். எல்லா இதுவும் இதுக்கு காய் அரைக்கிற வேண்டியதெல்லாம் அரைச்சு ரெடியா பண்ணிட்டீங்களா, 1/2 ஹவர்ல இது செய்து முடிச்சிடலாம். எங்கேயும் ஒரு பிக்னிக் போறோம் சொன்னாங்கன்னா இதை எடுத்துட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். ஆறி போனா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். முதல்ல சத்தான சாப்பாடு. இப்ப குழந்தைங்க எல்லாம் காய் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களே. இது சாப்பிட்டா எவ்வளவு நல்லது. காய் இப்படியாவது பிள்ளைங்க சாப்பிடுவாங்களே. இப்ப போடலாங்க வெங்காய வடகம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வெங்காய வடகத்தை போட்டுடலாம். ஸ்லோ ஃபயர்லயே நீங்க தாளிச்சாலே போதும். பாருங்க நல்ல மனம் வெங்காய வடகம். இப்ப எடுத்து இதுல கொட்டிடலாம்.
தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இது கொஞ்சம் ஆறினோடனே நல்லா கட்டி ஆயிரும். நேரம் ஆக ஆக அந்த பருப்பெல்லாம் இறுகி நல்லா வந்துடும். சாப்பிட நல்ல ருசியாக இருக்கும். பெருகிடுச்சு. கூட்டாஞ்சாதம் ரெடி. இனிமேல் நம்ம பிக்னிக் போக வேண்டியதுதான். பாருங்க, நல்ல அருமையாக வந்திருக்கு. சுவையான கூட்டாஞ்சாதம் தயார்.